சரி. மூஞ்சி தெளிவா இருக்கா? சரியா இருக்கு. வெளிச்சம் தெளிவு. தெளிவா இருக்குங்க. வெளிச்சம். தெளிவா இருக்குங்க. பின்னாடி அறிவியல் இருக்கு, விஞ்ஞானம் விஞ்ஞானம். ஆமாங்க ஐயா. ஐயா என்ன ஃப்ளைவீல் இருக்குதுங்க? இது ஆன்டி ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல். ஆன்டி அது ஃபிரிக்ஷன். ஃப்ளைவீல் போட்டு தாங்க ஐயா எடுக்கிறது. ஃப்ளைவீல் மாதிரி தான், ஆனா டூயல். அந்த டூயல் எஃபெக்ட். இது வந்து பார்த்தா குவியாடி தத்துவம், குவியாடி தத்துவம். சரி சரிங்க ஐயா. மைய நோக்கி விசையும் மைய விலகு நேரம் ஒரே நேரத்தில் வந்து குறைந்த சக்தியில் வந்து எனர்ஜி உள்ள கொண்டு வருது. குறைந்த சக்தியில் எனர்ஜி உள்ள கொண்டு வரும் பொழுது அது ஒரு மையத்துல குவிகின்ற பொழுது சக்தி அதிகமா தெரியும். ஆம்பிளிஃபையிங் பண்றது இது கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இன்புட்டை விட அவுட்புட் வந்து நமக்கு அதிகமா கிடைக்குங்க. ஆமா, குவாண்டம். இதுக்கு பேர் குவாண்டம் ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல். இது குவாண்டம் வீல். இது ஃப்ளைவீல் கிடையாது, ஃப்ளைவீல் கிடையாது. ஓகே ஓகேங்க ஐயா. ஃப்ளைவீல் கிடையாது. இது ஆன்டி, அதாவது உராய்வுக்கு எதிரான உராய்வு வந்து பேலன்ஸ் பண்றது. அதாவது இம்பேலன்ஸ் மிஷின். இது இம்பேலன்ஸ். ஓகே ஓகேங்க ஐயா. இம்பேலன்ஸ் பண்றப்ப அந்த வீக்னஸ் பாயிண்ட், ஒவ்வொரு இயற்கைக்கும் வீக்னஸ் பாயிண்ட் உண்டு. எல்லா வீக்னஸ், இயற்கையினா வீக்னஸ் தான். அந்த வீக்னஸ் வந்து நம்ம உள்ள போகிறது. அந்த வீக்னஸ் பயன்படுத்தி நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். இது பாத்தீங்கன்னா நடுவுல கனமா இருக்கும், ஓரத்துல மெலிசா இருக்கும். கனமா இருக்கும், ஓரத்துல மெலிசா இருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா லென்ஸ் மாதிரி தான், குவியாடி மாதிரி தான். குவியாடி பார்த்தீங்கன்னா பறந்து இருக்கிற பறவை இருக்கிற வெளிச்சத்தை நடுவுல கொண்டு வரும். அப்ப கொண்டு வரப்போ அந்த பறவை இருக்கிறது நடுவுல கொண்டு வருது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பறவை இருக்கிற விஷயம் நடுவுல கொண்டு வரும், அதிகமா தெரியுது. சரி சரிங்க ஐயா. அப்படி தெரியுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது இயற்கையில் இருக்கிறதா அது. அதுக்கு பார்த்து ஒன்றும் இல்லை. இந்த கூம்பு வடிவத்தை வச்சு பேசுனீங்கன்னா லேசா பேசுனா சத்தம் வேகமா தெரியும். அது நேர்கோட்டில் போகுது. அது சிதறல் எல்லாம் அதே மாதிரி பறவைக்கு இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா 400 கிலோ எடை இருக்கிறது. 1200 ஆர்பிஎம் சுத்தும் பொழுது வெளியிருக்கிற வசியப்புறம் உள்ள கொண்டு வந்துடும். ஓ, ரொட்டேட் அதிகமாகறப்ப காத்து உள்ள இழுக்கிற மாதிரிங்க, வெளியே இருக்கிற ஃபோர்ஸ உள்ள இழுத்துக்குதுங்க. உள்ள இழுத்துரும், அது அப்சர்வ் பண்ணி சென்டர் கொண்டு வந்துடும். ஓ, சாப்பிட்டு வழியா நமக்கு அவுட்புட்டுக்கு கொடுத்துருதுங்க. ஆமா, அவுட்புட் கொடுத்துரும். அதுக்கு வந்து ஒரு ஆள் வச்சு சுத்துறப்ப ஒரு ஹெச்பி மோட்டார் போதும். ஒரு ஹெச்பி மோட்டார் வச்சு சுத்துறப்ப 1200 ஆர்பிஎம் சுத்துறப்ப அது 5 ஹெச்பி கன்வெர்ட் ஆயிரும். ஓ, 5 ஹெச்பி 10 ஹெச்பி வரைக்கும் போகும். ஏன்னா 400 கிலோ இருக்குல்ல, 300 கிலோ 1200 ஆர்பிஎம். பிஎல்சி மோட்டார் தான் வைக்க முடியும். பிஎல்சி மோட்டார் எப்படிங்க ஐயா இதுக்கு கால்குலேஷன் எப்படிங்க? மல்டிப்ளை கால்குலேஷன். கால்குலேஷனே கிடையாது இதுக்கு. மல்டிப்ளை அவ்வளவுதான். கால்குலேஷன் கிடையாது, மல்டிப்ளை கால்குலேஷன். குவாண்டம் இது குவாண்டம் வீல்னு பேரு. குவாண்டம் வீல். ஓ, ஓகே ஓகேங்க ஐயா. எவ்வளவு வருதுன்னே தெரியாது. குவாண்டம் வீல். இன்புட்டோட அவுட்புட் அது. இது வெவ்வேறு டெக்னாலஜி வருது. நேரடியா மின்சாரத்தை கொடுத்து மின்சாரத்தை இருக்குல்ல, இது வெவ்வேறு வடிவத்துல மாத்திரம். வெவ்வேறு வடிவத்துல மாத்தி மல்டி டைமென்ஷன் எவல்யூஷன்ல சேஞ்சஸ் ஆகுது. சம்மந்தமே இருக்காது. சம்மந்தமே இருக்காது. எல்லாமே டைரக்ட் தான். எல்லாம் டைரக்ட் டிரைவ் மெத்தட். டைரக்ட் டிரைவ் சாஃப்ட்வேர். டைரக்ட் டிரைவ் தான், அவ்வளவுதான். டைரக்ட் டிரைவ்னா டைரக்டா கியர் பாக்ஸ் இல்லாம ஆல்டர்னேட்டர்ல அப்படியே கனெக்ட் பண்ணிடுறதுங்க. ஆமா, இது ஒரு ஹெச்பி மோட்டாரு. இது 1200 ஆர்பிஎம் சுத்தம். இது வந்து பேரிங்காக கொடுத்துருக்கான். இது அவுட்புட். இது பார்த்து இது 1 ஹெச்பி உள்ள கொடுத்து இது 1200 சுத்தம் போது இது 5 ஹெச்பி 4 ஹெச்பி வந்துடும். இது வந்து சென்ட்ரிஃபெட்டல். இது சென்ட்ரிஃபெட்டல், இங்க சென்ட்ரிஃபிகல். அதாவது 3 வேலை செய்யும். அதாவது சுழல்கின்ற விசை, நெம்புகோல் விசை. அதாவது விலகு விசை, அப்புறம் ஈர்ப்பு விசை, நெம்புகோல் விசை. இந்த 3 ஒரே நேரத்தில் வேலை செய்யும். நெம்புகோல் விசை, அது நெம்புகோல் விசை என்ன தெரியுமா? குறைந்த சக்தியை வச்சுட்டு பெரிய பொருளை தூக்குறது. ஆமாங்க ஐயா. அது நெம்புகோல் விசை. சுழல் விசை ஆச்சா? சுழல்கின்ற விசை, நெம்புகோல் விசை, அப்புறம் வந்து இந்த எல்லாமே 3 வரும். உள்ள வந்து 3 வந்துடும். வேகமாகவும் சுழலணும், நெம்பியும் கொடுக்கணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேகமாகவும் சுழலணும், அப்ப நெம்பியும் கொடுக்கணும். இப்ப 3 எஃபெக்ட். இது ட்ரிபிள் எஃபெக்ட் வரும். இது வந்து உள்ள வந்து மைய நோக்கு, இது வெளி நோக்கு. இங்க இருக்கிற சக்தி உறிஞ்சி உள்ள கொண்டு வந்துடும். இது சும்மா சுத்துறதுக்கு தான். இது வந்து ஒரு ஹெச்பி வச்சு 1200 ஆர்பிஎம் சுத்துறது தான். பேரிங் வந்து பாத்தீங்கன்னா
வெளியில இருந்து ஃபோர்ஸ் இழுக்கிறப்போ அந்த பிளேட்டோட வெயிட் 300 kgனா அதனோட வெயிட் லாஸ் ஆகுந்தாங்க. வெயிட் லாஸ் ஆகி ஃபோர்ஸ் அதிகமாயிரும். ஓ ஓகே ஓகேங்க ஐயா. வெயிட் லாஸ் ஆகி ஃபோர்ஸ் அதிகமாயிரும். ஓ நீங்க கூட ஒரு டைம் சொன்னீங்கல்ல, சுத்தியில வந்து தலைவுல புடிச்சு தூக்குறப்ப அந்த சுத்தியில 1300 RPMல ரொட்டேட் பண்ணி தூக்குனா அதனோட வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னீங்க. ஃபோர்ஸ் அதிகமாகும். அதேதான். அப்ப அப்ப வந்து அந்த வெயிட்டே இருக்காது அதுல. அப்ப ஃபிரிக்ஷன் அங்க வந்து உராய்வே இருக்காது அந்த இடத்துல. உராய்வு வந்து நெக்லிஜிபிள், ரொம்ப லோயஸ்ட் உராய்வு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அதிகப்படுத்திக்கலாம். அப்போ உராய்வோட வேகம் அதிகமா இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது கேட்டீங்கன்னா உடச்சிரு, எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டு நமக்கு வந்து எனர்ஜி வெளியே வந்துட்டே இருக்கும். இது இயற்கையில் இருக்கிற முறை. அப்போ அந்த இடத்த புவியீர்ப்பு விசையே உங்களுக்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிர் விசையில செயல்பட ஆரம்பிச்சு. இது புவியீர்ப்பு விசையே கிடையாது. இதுல புவியீர்ப்பு விசையே கிடையாது. கிடையாது. ஓகே ஓகே. இது வந்து உராய்வை குறைக்கிறது தான். உராய்வை குறைக்கிறப்ப எல்லாமே நடக்குது. ஆமா. இது வந்து ஈர்ப்பு விசைங்கிறது ஒண்ணுமே இல்லையே. அது வீக் ஃபோர்ஸ் தானே. அது வீக் ஃபோர்ஸ். ஆமாங்க, அது வீக் ஃபோர்ஸ் தானே. அதனால நான் அது என்ன பண்ண அந்த வீக் ஃபோர்ஸ் தான் வேகமா சுழறப்போ வெயிட்டே இல்லாம போயிருது, ஃபோர்ஸ் அதிகமாகும். ஒன்னு குறைஞ்சா ஒன்னு அதிகமாகும். ஏன் ஒன்னு குறைஞ்சா ஒன்னு அதிகமாகும். அப்ப குவாண்டம் மெத்தட் ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஆயிரும். ஒன்னு பிளஸ் ஆயிருது. கரெக்ட்டுங்க. இங்க வந்து பிளாக் ஹோல் மெத்தட்ல அப்படியே வருதுங்க. அப்படியே அதேதான். இங்க எனர்ஜியே கிடையாது. எது ஆயில பெட்ரோல் டீசல் எதுவும் கிடையாது. சும்மா வந்து ஒரு மோட்டார் வச்சு சுத்த வைக்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து பிஎல்டிசி மோட்டார். இன்னும் பிஎல்டிசி மோட்டார் ஹைட்டா இருக்கு. இது எடுத்து சூடு வருது. சூடு வந்து பேட்டரி வந்து பேட்டரி கொடுத்ததை ஓட வச்சேன். கடைசியில வந்து பிஎல்டிசி மோட்டார் ஆல்டர் பண்ணணும். பிஎல்டிசி இந்த மாதிரி ஆல்டர் பண்ணணும். இப்ப அது தேவையில்லை. அது ஓரமா வச்சுட்டு அதை விட எலக்ட்ரிசிட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை விட குவாண்டம் பேட்டரி, நம்ம வந்து பிளாக் ஹோல் பேட்டரி கொண்டு வந்துட்டோம். ஆமாங்க, வாட்டர்ல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்தாச்சுங்க. அது மட்டும் இல்ல, எலிமெண்டே நம்ம உற்பத்தி பண்ணல. புது எலிமெண்டே உற்பத்தி பண்ணலாம். அதாவது எலிமெண்ட்னா எப்படி வாட்டருக்கு உள்ள நம்ம காப்பர் இல்ல எனர்ஜி எடுத்து புரோட்டானோட புரோட்டான் சேர்த்துட்டு புது எலிமெண்ட் வந்துட்டே இருக்கு. புரோட்டானோட ஒரு புரோட்டான், 2 புரோட்டான், 3 புரோட்டான், 4 புரோட்டான், 5 புரோட்டான், 6 புரோட்டான், ஒரு 10 புரோட்டான் உள்ள வந்ததுனால நமக்கு தேவையானதை வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன், ஆர்கான், அந்த 5 6 வந்துடும். அவ்வளவுதான். மனிதனுக்கு ஆகாரம் எனர்ஜி தான். இதெல்லாம் தான் கட்டமைக்கப்படுகிறது. இதுவே நாம் செயற்கையை உருவாக்கிடலாம். விண்வெளியில் போனோம்னா செயற்கையாவே இந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு நாம செயற்கை ஹைட்ரஜன், செயற்கை ஆக்சிஜன், செயற்கை நைட்ரஜன், செயற்கை ஆர்கான், செயற்கை கார்பன் எல்லாமே உருவாக்கிடலாம். எல்லாம் புரோட்டானை சேர்த்துறது தானே. புரோட்டான் உள்ள சேர்த்துன்னு முடிஞ்சு. ஆர்டிபிஷியல் செயற்கை தங்கமே உருவாக்கியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் கோல்டு செலவு அதிகம். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி மலிவா இருக்கிறதுனால அதை கொண்டு வந்துடலாம். எலக்ட்ரிசிட்டி மலிவா இருக்கு, ஹைட்ரஜன் மலிவா இருக்கு, ஹைட்ராக்சைடு மலிவா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த எனர்ஜி புரிஞ்சுக்கிட்டதான் முடியும். ஏன்னா குவாண்டத்துல போகும் பொழுது என்ன வேணா நடக்கலாம். இது கிளாசிக்ல இருந்து குவாண்டத்துக்கு போகுது, பழையதுல இருந்து புதுசுக்கு போகுது. குவாண்டம் தான் உலக மொத்த பிரபஞ்சத்திலே குவாண்டத்தை தான் இயக்குது. அப்ப இது பூரா ஹேர்வெஸ்டிங் சிஸ்டம். இத்தனையும் நான் கண்டுபிடிச்சதான். நான் 60க்கு மேல கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சது 60 இருக்குது. புரோட்டோடைப் 5 இருக்குது. இப்ப புரோட்டோடைப் 6 ஆயிடுச்சு. பிளாக் ஹோல் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அது 6 ஆயிடுது. ஆனா ஒண்ணு இந்த 5க்குள்ள இதுவும் இருக்கு. பிளாக் ஹோல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதே நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன், பிளாக் ஹோல்ல மாத்தி விட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு காப்பி, இதுக்கு ஒரு நோபல், எல்லாத்துக்கும் நோபல் பிரைஸ் வாங்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு போயிட்டா எல்லாம் பண்ணணும். 8ஆம் தேதி அங்க போய் 7ஆம் தேதி 8ஆம் தேதி போயிருவாங்க. அங்க இருந்து இப்ப நாம அப்படியே பேப்பர் கொடுத்து அப்படியே அது எப்படி 2 வருஷத்துல கொண்டு வந்து புரிய வச்சு அங்க மினியேச்சர் செஞ்சு காமிச்சா முடிஞ்சு போச்சு. மினியேச்சர் பிளாக் ஹோல். யூனிவர்சிட்டிலேயே எல்லாமே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கலாங்க ஐயா. எல்லாம் முடிஞ்சுதுங்க. எல்லாம் முடிஞ்சாச்சு. பேப்பர் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சுங்க. கல்லூரியில் சேர்றதா அங்க வேற ஒண்ணும் இல்லைங்க. கல்லூரியில தேர்வு செஞ்சு அவங்க வந்து அண்டவெளி படிக்கிறாங்க. அண்டவெளியை அண்டவெளி படிக்கிறப்ப அண்டத்துக்கு எப்படி டிராவல் பண்றதுக்கு இதைத்தான் பேச போறாங்க. புரியுதுங்க. அண்டத்தையும் படிக்கிறாங்க, பிண்டத்தையும் படிக்கிறாங்க. பிண்டம் தயாரா இருக்கணும் இல்லையா, அந்த பிண்டத்தை வந்து எப்படி மாத்துறது. நான் விண்வெளியில் குடியேறப்ப இதை பேசித்தாகணும். ஆமாங்க. இந்த போஸ்டர் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இவங்க காலேஜ் போஸ்டர் எடுத்துட்டு போறாங்க.
புரியுதுங்க ஐயா. காலேஜ்ல ஏற்கனவே எல்லாமே ஃபைல் இருக்குல்ல, எல்லாமே எல்லாமே ரெடியா, எல்லாம் ரெடிமேடு. ஏற்கனவே நான் டிசைன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் அங்க போனது இவங்க அவங்க வகுப்பாடு சும்மா சப்ளை அது வகுப்பு அவங்க நடக்கிறனால வந்துட்டு தான் இருக்கு. அது தேர்வு எழுதவும் பண்ணுவாங்க. சப்ளிமெண்ட்ரி இப்ப நாம சப்ளிமெண்ட்ரி செஞ்சிருக்கிறது அப்படியே ஒவ்வொன்றா உள்ள எடுத்து விட வேண்டியதுதான். புரியுதுங்க இத ஐயா. புதுசா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. புதுசா இல்ல, என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும்ல. இதை என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாம் தெரியும் இல்லையா? நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தானே, என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? வீடியோ போட்டிருந்தானே. நான் அதை கவனிக்கலைங்க, பார்க்கலங்க. அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் எத்தனை தடவை திருப்பி திருப்பி பேசுறது? பேசி பேசி. சரி, சரிங்க. ஆமா, நான் 4 வீடியோ போட்டிருந்தேனே நேத்து மட்டும். மின்சாரம் எப்படி பிளஸ் மைனஸ் அதெல்லாம் போட்டிருந்தேனே இல்லையா? பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்கலைங்க ஐயா. வாட்ஸ்அப்ல போட்டேங்க. நீங்க அதை பார்த்துருக்கணும் இல்ல? பார்த்தா தான் இன்ஜினியரா இருக்கிறீங்க. அது அவங்க எல்லாம் ரைட்டு. இன்ஜினியர் இருக்கிறது என்ன போறோம்னு பார்த்தா தானே புரியும். அதுக்கு அது அது கேட்டீங்கன்னா அதை பத்தி பேசலாம். இது சரி, சரிங்க ஐயா. மருத்துவம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. மருத்துவத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். மருத்துவத்தை நம்ம வந்து மருத்துவம் ஒரு 20 நாள் வகுப்புங்க, அவ்வளவுதாங்க ஐயா. ம் ஆனா அனுபவம் மெயினா வேணுங்க இதுல. ஆமா 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 சரி, முடியாது முடியாது. சரி, காலையில என்னம்மா சரிங்க ஐயா. படிச்சோம்? 4 மணிக்கு என்ன படிச்சோம்? 4 மணிக்கு அட்டவணை. புக் எடுத்தோமா? நன்மைகளை பத்தி பேசணும். நன்மைகள் நன்மைகள். அந்த 10 தானே படிச்ச, 10ஆம் பாடம் படிச்சோம் இல்லையா? 10ஆம் பாடம். அதுல ஏதாவது அந்த 10ஆம் பாடத்தை நிறைவு செய்யல. 10ஆம் பாடத்தை எடுக்க. 10ஆம் பாடம் யார் வந்திருக்காங்க? சாப்பிட்டாச்சா? இவரே சாப்பிட்டாச்சய்யா. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் எடுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க. காய்கறி போட்டேன், ஆ கீரை முருங்கைக்கீரை போட்டேன், ஆ அவுள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு குக்கர்ல வச்சு நல்லா வேக வச்சு ஆ நல்லா சாப்பிட்டேன் ஐயா. 2 அப்பளத்தை வச்சு. ரைட் ரைட் ரைட். அப்பளத்தை சாப்பிட்டீங்க. சரி, எண்ணெய் விட்டு தாளிச்சிங்க, நல்லா இருந்ததா? ம் என்ன விட்டுறாச்சு ஐயா, நல்லா இருந்தது. எண்ணெய் விட்டு தாளிச்சு குக்கர்ல போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்படி கூழ் மாதிரி இருந்திருக்கு, எடுத்து சாப்பிட்டீங்க. வயிறு நிறைஞ்சிருச்சா? ஆமாங்க, வயிறு நன்றிச்சு ஐயா. ஈஸி, நல்ல ஜீரணமாயிரும், நல்ல வெளிக்கு போயிடும். சரிங்க அந்த எடையும் குறைஞ்சிடும். அப்புறம் மாதிரி 48 மணி நேரம் போடுங்க. 48 மணி நேரம் போடுங்க. புரியுதா? சரிங்க அவருக்கு அந்த வலி குறைஞ்சிட்டு வருது சொல்றாருல்ல. நேற்று இரவு 10 மணிக்கு கூப்பிட்றப்ப வலி ஏதோ சும்மா ஏதோ உள்ள இருக்கிறது கிளச்சி விடுது, தொண்டை வலினாரு. இப்ப 4 மணிக்கு பேசுறப்ப குறைஞ்சிருச்சுங்கிறாரு. 4 மணிக்கு பேசுறப்ப குறைஞ்சிது. அவருக்கு 12 வருஷமா அந்த அந்த பிரச்சனை இருந்திருக்குது. இப்போ அப்புறம் பார்த்தா எல்லாம் சரியா இருக்குது. தைராய்டு வந்து தைராய்டுன்னு காட்டுறது வந்து 12 காட்டுது. நியாயமா 4.5 காட்டணும். ஆனால் அந்த மாதிரி அறிகுறியே அவருக்கு இல்லையே. இல்ல. 12 காட்டுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான அறிகுறியே இங்க இல்லையே. அதுக்கான அறிகுறியே இல்ல. அப்ப உடம்பு உங்களுக்கு என்ன, எந்த இடத்துல எந்த உப்பு இருக்கணும், எந்த இடத்துல எந்த உப்பு இருக்கக்கூடாதுன்னு யாரு முடிவு பண்றாங்க? உடம்பு முடிவு பண்றது. அப்ப இவன் என்ன பண்றான்? இந்த முண்டம், அந்த பன்னி முண்டம், பன்னிக்கறி தின்னு போட்டு, சோத்தை தின்னு போட்டு, சோறுமே வெள்ளக்காரனுடைய சாப்பாடே வந்து பன்றிக்கறி, சாராயம், மாவு, இந்த 3ஐயும் தின்னு போட்டு எப்படிங்க ஆரோக்கியம் வரும்? நாம அப்படித்தான் சாராயம் குடிக்கிறோம். சாராயம் வந்து வெவ்வேறு விடயத்துல சாப்பிட்றோம். சாராயத்தை வெவ்வேறு விடயத்துல, பாலுகிற விதத்துல சாராயம், எல்லாமே சாராயமா மாறிடுது. எல்லாமே நீங்க சாப்பிட்ற எல்லா உணவும் சாராயம். இப்ப நீங்க சாப்பிட்றது சாராயம் குறைவு. இப்ப நீங்க சாப்பிட்டீங்க பார்த்தீங்க, இந்த சாராயம் குறைவு. 5 விழுக்காடு சாராயத்தன்மை, மற்றபடிக்கு சாராயம் இதுல கிடையாது. ஏன்னா மூக்குல சளியே வர. யாருக்காவது மூக்குல சளி இருக்கா? மூக்குல யாருக்கு சளி இருக்கா? சாப்பிட்ட பிறகு லேசா நீர் வர மாதிரி. அது வரட்டும். குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? நேத்து முந்தானத்தெல்லாம் இந்த 10 நாளா பண்ணிட்டு இருக்கலாம். அதுல எப்படி இருக்கு? சளி இல்லையா, ஏற்கனவே எல்லாம் இருந்துச்சு. ஆ அதனால தூக்கம் தான் வருது, என்ன துடிப்பு இருந்துட்டேன். துடிப்பு இருந்துட்டு இருக்குதா? சரி, ஆமாய்யா. இருக்கட்டு 12 வருஷமா இந்த துடிப்பு போயிடுச்சாம, இது இப்பதானே இருக்குது உங்களுக்கு. ஆமாய்யா. என்னமோ சொல்ல வர்றீங்க. சரி, இப்ப இந்த பிற்சேர்க்கைகள் எங்கப்பா அந்த எங்க தேதி சொல்லுங்க ஐயா. அந்த பிற்சேர்க்கைகள் சித்தர் போகரின் அருள்வாக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை அப்படியே படிங்க. டார்வின் பரிணாம சித்தர், அதை படிங்க. டார்வினின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினால் விரைவுபடுத்தப்படுகிறது. இந்த தாளின் பின்புறம் உள்ள விவரப்படி மேன்மை தாங்கிய அம்மா அவர்களின் நல்லாசியாலும் நான் கடந்த 7 வருடங்களாக விட்டு விட்டு செய்து வந்த நீர் உணவு பயிற்சியாலும் ஏறக்குறைய காற்றிலேயே வாழக்கூடிய நிலையை அடைந்துள்ளேன். 13/1/2001
வெயிட் 5 கிலோ காலை உள் சுத்தத்திற்கு பின் தொடர்ந்து நீர் உணவில் வாழ்ந்து சிறுநீர் பிரியும் தினசரி எண்ணிக்கை குறிக்கப்பட்டது. உணவு பாதையில் படியும் விஷத்தை கீழே இறக்க தினமும் மாலையில் ஒரு பன் ரொட்டி அவல் மிக்சர் 100 கிராம் உண்ணப்பட்டது. இன்று சிறுநீர் பிரிந்தது 12 முறை. 18-19-2021 தேதிகளில் சிறுநீர் வெளியேற்றம் தினசரி எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது. உடல் வர வர சுத்தமாயிற்று. 22/1 வெயிட் 62 கிலோ. சிறுநீர் வெளியேறும் இடைவேளை 24 மணி நேரமாக மாறியது. இன்று ஒருவேளை நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வாழைப்பழங்களும் உண்டு முழு சுத்தம் செய்யப்பட்டது. 23/1 வெயிட் 62 கிலோ. நிலைத்த உடல் எடை. இன்றிலிருந்து நான் நடமாடும் செடி போல வாழ்கிறேன். உடலில் இருந்த அதிக உப்பும் அதை சுற்றியிருந்து தேவையற்ற தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு விட்டன. வியர்வை மூலம் வெளியேறும் நீருக்காக கொஞ்சம் தண்ணீர் அருந்தினால் போதும். இந்த பயிற்சி விண்வெளி வாழ்க்கை ஏற்றது. என் கண்கள் மேலும் தெளிவாகி வருகின்றன. வயது 62. உடலுக்கான சக்தி அண்டவெளியிலிருந்து வருகிறது. தி லிவிங் ஃபோர்ஸ் ஃபார் த பாடி comes from the universe. எஸ் வெங்கடேசன். அவ்வளவுதான். இத மட்டும் விவாதம் பண்ணுங்க. இத மட்டும் விவாதம் பண்ணுங்க. இது போதும். இது வந்து பிஹெச்டி பண்ணலாம் உலகத்துல எந்த டாக்டரும் பண்ணாதது. சார்லஸ் டார்வினே பண்ணாதது. என்னது? சார்லஸ் டார்வினே பண்ணாததுங்க. நாம பண்ணிருக்கோம்ல, கண்டுபிடிச்சிட்டாருல. பொண்டாட்டி என்ன பயந்துருக்கு ஆரம்பத்துல. 2001 வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. புரியுதா? பொண்டாட்டி பயந்துருக்கு. நான் 2002 அவர் சந்திக்கிறேன். 2002 மார்ச் 16, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 16. மார்ச் 16 தான் அந்த புத்தகம் வாங்கினல. அந்த புத்தகம் வாங்கின தேதி இங்க இருக்கு. 2002 மார்ச் 14 போட்டு டேட் போட்டு என் பொண்ணு சின்ன பெரிய பொண்ணு படிக்க வேண்டும், அறிவு திணறல் படிக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் எந்த புத்தகம் வேணாலும் என்னோட பொண்ணு பேர் எழுதி வச்சிருவேன். அறிவு திணறல் படிக்க வேண்டும் எழுதி வச்சிருவேன். அப்ப என் சின்ன பொண்ணு பிறக்கல, அப்ப எழுதி வச்சிருக்காரு. அந்த புத்தகம் 60 ரூபா கொடுத்ததுக்கு 500 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த புத்தகத்தை 2 புத்தகம் 1000 ரூபா கொடுத்தேன். வாங்கவே மாட்டேன். அப்புறம் நான் திருப்பி துணிச்சிட்டு வந்தேன். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் மகாலிங்க வந்து தன்னுடைய சொந்த அச்சகத்துல, ருக்மணி அச்சகம், அவருடைய சொந்த அச்சகம் இருக்காது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. பெரிய மில்லுக்கு தேவையானதை அவங்க அடிப்பாங்க. அவங்க சொந்த அச்சகம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நூல் எழுதுறாங்க சொந்த. அது பெரிய சமாச்சாரம். அந்த பணக்காரனை பத்தி பேசி என்ன பண்றது? ஏஆர்சி பார்சல், ஏபிடி பார்சல், சாராய கம்பெனி, சக்கரை கம்பெனி, சாராய கம்பெனி, ஆஸ்பத்திரி, அது இது, மெடிக்கல் ஷாப், பெட்ரோல் பங்க், சொல்ற மாதிரி அல்ல. பலாயிரம் கோடி. என்னது? 1000 கோடிங்க. ஆமா. இங்க இருக்கிற சக்தி சுகர் எங்க கரெக்டா 12 கிலோமீட்டர் ஆப்பக்கூடல் சக்தி சுகர். கோபியில இருந்து ஆப்பக்கூடல் சக்தி சுகர். அந்த காலத்துல கட்டினது. இன்னைக்கு சர்க்கரையால கட்டுறதுன்னு சாதாரண ஆளா? இன்னைக்கு 10,000 கோடி வேணும். ஒரு சர்க்கரையால கட்டுறதுக்கே 10,000 கோடி வேணும். அன்னைக்குல அது பூரா காவிரி ஆத்தோட பவானி ஆத்தோட. ஆப்பக்கூடல் கேள்விப்பட்டீங்களா? சர்க்கரை ஆலை, ஆப்பக்கூடல் சர்க்கரை ஆலை. கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆப்பக்கூடல்ல ஒண்ணு இருக்குது, எலுமத்தூர்ல ஒண்ணு இருக்குதுங்க. அங்க ஒண்ணு இருக்குது. அது அவருது யாருதுன்னு தெரியல. அது இருக்கலாம். அவருதா? அங்க ஒண்ணு. அப்புறம் இங்க பவானி, இங்க இது சத்தியமங்கலம் சத்தியம் பன்னாரியம்மன் சுகர் மருமகன். அது மருமகன் பன்னாரியம்மன் சுகர் அவருடைய மருமகன் பாலசுப்ரமணியம். அப்ப கல்லூரி 1000 ஏக்கரா. பன்னாரியம்மன் டெக்னாலஜி அது ஒரு 1000 ஏக்கரா இருக்கும். அது வேற கணக்கு. அது பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த புத்தகத்துக்கு ஆதரவு தந்திருக்காரு. அதான் விஷயம். சரி. இப்ப இதை மட்டும் விவாதம் பண்ணுங்க. என்ன பேசியிருக்க மறுபடியும் இருக்கா படிங்க. அப்படி அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க அவருக்கு. சரிங்க. எங்க ராஜீவ் காந்தி உங்க மூஞ்சியும் தெரியல ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் மேல ஏத்துங்க ராஜீவ் காந்தி. ரைட். இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. அவ்வளவுதான். ரைட். ஓகேங்க. கொஞ்சம் தெரிய மாதிரி பண்ணுங்க. ஓகே. சரி. இப்ப மறுபடியும் என்ன இருக்கா நிறுத்தி நிதானமா எனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. டார்வினின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினால் விரைவுபடுத்தப்படுகிறது. இந்த தாளின் பின்புறம் உள்ள விவரப்படி மேன்மை தாங்கிய அம்மா அவர்களின் நல்லாசியாலும் நான் கடந்த 7 வருடங்களாக விட்டு செய்து வந்த நீருணவு பயிற்சியாலும் ஏறக்குறைய காற்றிலேயே வாழக்கூடிய நிலையை அடைந்துள்ளேன். 17/1/2001 வெயிட் 65 கிலோ. காலை உள் சுத்தத்திற்கு பின் தொடர்ந்து நீர் உணவில் வாழ்ந்து சிறுநீர் பிரியும் தினசரி எண்ணிக்கை குறிக்கப்பட்டது. உணவு பாதையில் படியும் விஷத்தை கீழே இறக்க தினமும் மாலையில் ஒரு பன் ரொட்டி அவல் மிக்சர் 100 கிராம் உண்ணப்பட்டது. இன்று சிறுநீர் பிரிந்தது 12 முறை.
10/19/2021 தேதிகளில் சிறுநீர் வெளியேறும் தினசரி எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது. உடல் வர வர சுத்தமாயிற்று. 19 நாள் இல்லைங்களா? ஆமா 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 22/1/2001 வெயிட் 62 கிலோ. சிறுநீர் வெளியேறும் இடைவேளை 24 மணி நேரத்துக்கு மாறியது. இன்று ஒருவேளை நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வாழைப்பழங்களும் உண்டு முழு உச்சுத்தம் செய்யப்பட்டது. 21/2001 வெயிட் 62 கிலோ. நிலைத்த உடல் எடை. இன்றிலிருந்து நான் நடமாடும் செடி போல வாழ்கிறேன். உடலில் இருந்த அதிக உப்பும் அதை சுற்றி இருந்த தேவையற்ற தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு விட்டன. வியர்வை மூலம் வெளியேறும் நீருக்காக கொஞ்சம் தண்ணீர் அருந்தினால் போதும். இந்த பயிற்சி விண்வெளி வாழ்க்கைக்கு ஏற்றது. என் கண்கள் மேலும் தெளிவாகி வருகின்றன. வயது 62. உடலுக்கான சக்தி அண்டவெளியிலிருந்து வருகிறது. அவ்வளவுதான். உடலுக்கான சக்தி எங்க இருந்து வருது? அண்டத்திலிருந்து வருது. அண்டவெளியிலிருந்து ஆனா அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிட்டு இந்த பசி தாகத்துக்கு தெரியாம என்னென்ன எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. இதுதான் உங்களை எழுத சொல்றது. இது எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணணும் பண்ணிட்டாரு இல்லையா? பண்ணி புத்தகத்துல பதிவு பண்ணிட்டாரு. இதை யாரு படிச்சாலும் இதேதான் நீங்களும் செய்றீங்க, நானும் செய்யறேன். இதைத்தான் நீங்களும் செய்றீங்க, நானும் செய்யறேன். இதுதான் நமக்கு தேவையான அறிவியல் வரலாறு. அப்ப எனர்ஜி இப்ப நாம திங்கிறது போல நினைச்சது தின்னுட்டு இருக்கிறோம். அது எனர்ஜியே கிடையாது. நம்ம நினைச்சது சாப்பிட்றோம். அது எப்படி எனர்ஜியா மாறும்? நினைச்சது சாப்பிட எப்படி எனர்ஜியா மாறும்? அது கழிவாத்தானே மாறும். அது அந்நிய பொருளாக மாறுகிறது. என்னது? ஏன் அந்த 62 கிலோக்கு மேல ஏன் குறையல? அது நிலையான எடைங்க. அதுக்கு மேல குறைக்கிறது இல்லைங்க. அது குறைக்காதுங்க உடம்பு. அப்ப எந்தெந்த இடத்துல என்ன இருக்கணும், எங்க உப்பு இருக்கணும், எங்க என்ன இருக்கணும் அப்படிங்கறது அது முடிவு பண்ணி நிறுத்திக்குது. புரியுதா? அந்த மருத்துவ ஆய்வு பண்ற பேர் என்ன? அதுக்கப்புறம் தான் இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ராஜீவ் காந்தி என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நாளைக்கு புத்தகம் வந்து நாளைக்கு புத்தகம் வர படிச்சுக்கங்க. உங்களுக்கு தேவையானதை அனுப்பிச்சிருக்கேன். இது 10ஆம் பக்கத்துல இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு இல்லையா? திருப்பி உங்களை போட போறேன். திருப்பி பாருங்க. நீங்க அந்த போனீங்கன்னா வாட்ஸ்அப்ல இந்த யூடியூப்ல போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல 10ஆம் பாடத்தை பத்தி படிச்சிருக்கேன். அதை கூட படிக்கலாம். நீங்க அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த திருப்பி காணொலி போற எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அது எல்லாமே பேசுறது விஞ்ஞான ஆராய்ச்சி பண்றது, அது பண்றது, இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். எல்லாம் போட்டுறேன். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் கிடப்பானுங்க எல்லாரும். இன்னைக்கு மரணடி போடுறேன். ஆகாரத்திற்கும் ஆரோக்கியம் என்ன சம்மந்தம்? நேற்று தலைப்பெல்லாம் மாத்தி போடுறேன் இல்லையா? மரணம் உண்டாக்குறது எப்படி? மரணம் 4 வகை மரணம். அவனுக்கு பார்த்தா தலை சுத்தும். யாருக்கு? ஏன்னா மரணங்கிறா சாப்பாடுங்கிற. இன்னைக்கு தினமும் போட்ட முருங்கைக்காய் சோறும் முருங்கைக்கீரை சோறும் சாப்பிட்டு நோய் நீக்கம்னு போட்டிருந்தான். முருங்கைக்கீரை சோறா? அவன் அப்படியே பைத்தியம் பிடிக்கணும் அவனுக்கு. முருங்கைக்கீரை சோறுமா? அப்படி சாப்பிட்டு என்ன ஆகுது? நோய் நல்லா ஆகுது. அவனுக்கு என்ன புரியும்? இப்படித்தான் போடணும். இப்படித்தான் அவனுக்கு போடணும். ஏன்னா அவன் நம்மளை இழுக்கணும். இருக்கிறது இல்லை. இப்படிதான் சுத்தம் பண்ணணும். அவன் பாரு பன் ரொட்டி வச்சு சுத்தம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு பண்ணுமே மிக்சர் வச்சு சுத்தம் பண்ணியிருக்காரு. அப்ப 12 முறை சிறுநீர் போனது டக்குன்னு குறைஞ்சி வந்து கடைசியில ஒரு வேலைக்கு வந்து அது வாழைப்பழம் போட்டுக்களை சாப்பிட்டு கரெக்டா முடியும். என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான வேலை பண்ணி 93 கிலோ இருந்தது. அப்படியே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 61 கிலோ, கிட்டத்தட்ட 62. அப்ப 31 கிலோ. அப்ப எத்தாச்சோடு பூதமா இருந்திருப்பாரு. நாற்றம் எடுத்துருங்க உடம்ப. நாரி போன உடம்ப கெடுத்து சரி பண்ணிட்டாரு. அப்ப உலகத்தில் முதல் முறையாக சக்கரை நோய் குணமாக்கிய முதல் மனிதர் வெங்கடேசன். ஐயா நடந்து போற வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. ஏனுங்க ஐயா? ஆமா, அது ஒரு 15 வருஷம் இருக்கும். அது எப்போ எடுத்தது தமிழக்கு மட்டும். நண்பர் என்னோட வாங்கிற தோட்டம் இல்ல, தோட்டத்துக்கு நண்பர் மாணவர் தோட்டத்துக்கு வந்திருந்தாரு. இளம்போ வர சொல்லியிருந்தா அதை போட்டு விட்டேன் நான். அது எப்ப எடுத்தது அப்பா? அதுல வந்து அப்பவே எனக்கு இந்த மிஷினை பத்தி பேசினாரு. அப்ப அவர் அந்த குறிப்பிட வச்சிருக்கேன் நான். அப்பதான் அவர் ஹைட்ரஜன் எடுக்கணும் பத்தி பேசிட்டே இருந்தேன். இப்பதான் இப்ப பிளாக் ஹோலே டிசைன் பண்ணியாச்சு. இது தேவையில்லை நமக்கு. எலக்ட்ரிசிட்டி தானே இதுக்கு இது எலக்ட்ரிசிட்டி வந்துட்டா தண்ணி தான். தண்ணி இன்னொன்னு மட்டும் இல்ல, நாம வந்து ஒரு எலிமெண்டே உருவாக்க முடியும். ஹைட்ரஜன் உருவாக்கலாம், ஆக்சிஜன் உருவாக்கலாம், புரோட்டான். அப்ப பவர் இலவசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பவர் இலவசமா இருந்ததுன்னா புரோட்டானோட புரோட்டான் சேர்த்தோம்னா ஹீலியம் வந்துடும். இப்படியே
ஒரு கருவுல 1 சேர்ந்த ஹைட்ரஜன், 2 சேர்ந்த ஹீலியன், 3 4 5 6 சேர்ந்த ஆக்சிஜன், 7 புரோட்டான் சேர்ந்தா நைட்ரஜன், 8 சேர்ந்தா ஆக்சிஜன், இப்படி சேர்ந்துக்கிட்டே போக வேண்டியதுதான். அப்ப நமக்கு என்ன வேணுமோ உற்பத்தி பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ உற்பத்தி அப்ப என்ன பண்ணிக்கலாம். பண்ணோம்னா நாமளே உருவாக்கிடலாம். கடவுள் மாதிரி செய்யலாங்கிற. கடவுள் மாதிரி நான் என்ன நானே கடவுளுங்கய்யா. என்னன்னா அந்த எலக்ட்ரானை செய்ய முடியாது, புரோட்டானை செய்ய முடியாது. நாம சேர்த்துதான் முடியுமே தவிர சேர்த்தலாம், அவ்வளவுதான். சேர்த்தலாம். அப்ப எலக்ட்ரானா என்ன தெரியாது, புரோட்டான் என்ன தெரியாது, நியூட்ரன் அல்ல அணுதான். அணு யார் படைச்சாங்க தெரியாது, யார் உருவாக்குனா தெரியாது, அதுக்கு எப்ப யார் எனர்ஜி கொடுக்குறாங்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா சேர்த்தலாம். அதுக்கு விளக்கம் சொல்லணும். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கு. இப்போ வந்து 2 தான் உலகத்துல பேசியிருக்காங்க. எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறப்ப ஒளி ஆற்றல் வெளியிடுறாங்க, ஆற்றல் வெளியே போதுங்கிறான். புரோட்டான் ஜம்ப் ஆகிறப்ப ஆற்றல் வெளியே போதுங்கிற. இப்ப நான் என்ன சொல்றேன், நியூட்ரான் ஜம்ப் ஆகிறப்போ புரோட்டான் வந்து பின்னோக்கி வந்து சமப்படுத்துது, பின்னோக்கி வந்து சமப்படுத்துதுங்க. அதுதான் நான் கண்டுபிடிச்சது சப்ளிமெண்ட்ரி. பின்னோக்கி வந்து சமப்படுத்துறப்ப ரீசார்ஜ் ஆகிக்குதுங்க. அதுதான் நான் கண்டுபிடிச்சது. அதுதான் மரண்டடி எல்லாத்துக்குமே. இதை நீ பேப்பர் அங்க கூட இன்னும் அவங்க இங்கிலாந்துல பேசணும். இது இங்கிலாந்து பேப்பர்ல கொடுத்தா அவன் படிச்சு பார்த்து 10 ரூபாய் செலவுல பண்ணி பார்த்தா வாங்கி போட்டு 10 ரூபாய் செலவு நிரூபிச்சிருப்பாங்க. வெறும் 10 rupees, ஒன்லி 10 rupees. 1 gram வாட்டர், ஒன்லி 1 gram வாட்டர், அவ்வளவுதான். ஒன்லி 1 gram வாட்டர் ஈச் 1 gram into 10, அவ்வளவுதான். 10 gram வாட்டர் வந்து எவ்வளவு அவுட்புட் வருதுன்னு கேட்டீங்கன்னா 7 வோல்ட் வருது. 2 மணி நேரம் இறச்சி 2 மணி நேரம் எரிச்சு காட்டினோம்னா அது 3.5 வோல்ட்டுக்கு போயிரு. கழட்டி வச்சுட்டு 1 மணி நேரம் விட்டோம்னா டாயே மாடி 7 வோல்ட்டுக்கு போயிரு. எப்படிடா வந்தது, எங்கே இருந்து வருது, எப்படி ரீசார்ஜ் ஆகும், எப்படி ரீசார்ஜ் ஆகும்? அதான் குவாண்டம் எஃபெக்ட். அதான் குவாண்டம். அது 1 கிராம் வாட்டர்ல இருந்து. அதே எந்த கிராம், எத்தனை கிராம் வாட்டர்? 1 கிராம் வாட்டர்ல இருந்து. 1 கிராம் வாட்டர்ல இருந்து வரணும். அதான் விஷயம். வணக்கம். சரி, எங்க மத்தியானம் வரல, சாயங்காலம் வரல, 4 மணிக்கு வரல. சரி, வேலையா? இன்னைக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் ஓடி இருப்பீங்க எல்லாருமே. சரி, ஆயுத பூஜை ஊருக்கு வந்தாங்க பூஜை போடலான்ட்டு. சரி, ரைட், ஓகே. 4/2/2 தேதியிட்ட நல்லாசி. இதை படிங்க. மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு முறை. அப்படி படிங்க. மிகவும் இயற்கையான எத்தனை பக்கம்? 120. படிங்க. மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு முறை நீண்ட நாள் பழக்கத்தினால் ஏற்படுகிறது. பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து பயிற்சி அளிக்கும் தன்மையும் மிகவும் தேவை. தகுந்த பயிற்சி அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு. உடல் சாதாரண உணவை தானே தள்ளும், ரிஜெக்ட் செய்யும். பெருமான் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். அஷ்டாங்க யோகத்தில் 3வது படி ஆசனம் அல்லது நிலைத்த இருக்கையாகும். இதற்கு அடுத்த 4வது படி பிராணாயாமம் என்ற விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது. மூச்சு பயிற்சி அல்ல. 3வது படியை நீக்கி 4வது படியை நான் அடைய சித்தர்களின் அருளினால் முடிந்தது. நீருணவு முறையினால் ஏற்படும் நன்மைகள். காலை கடன்கள் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன. சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் குறையும். உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளி பெறுகின்றன. என் சூப்பர் பவர் +1 and +3 7 வருடங்களாக அதிகமாகவில்லை. அநேகமாக எனக்கு +1 தேவையில்லை என்ற நிலையை அடைந்திருக்கிறேன். உடல் விண்வெளி சக்தியினால் வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை. உள்காரணங்களால் மரணம் இல்லை. இது அஷ்டமா சித்திகளுக்கும் அடிப்படை. உலகில் மனிதராக பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ளக்கூடிய முதல் படிப்பு நீருணவு முறையாகும். மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள். டாக்டர் அர்னால் 1866 1922 அவர்களின் புத்தகம் மஸ்குலஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். மூலநூல் திருக்குறள் முனிவர் திருவள்ளுவர் அவர்கள் எழுதியபடி 2000 வருடங்களுக்கு முந்தியது. சுருளிமலை சுப்பிரமணியர் சன்னதி அருகிலும் கொல்லிமலை அருகில் உள்ள சேந்தமங்கலத்திலும் யோகிகள் மேற்படி முறையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த குகை ஆதாரங்கள் இன்றும் நாம் காணும்படி உள்ளன. எஸ் வெங்கடேசன் 10/2/2021. போதும் அப்புறம் பேசுவோம். அப்புறம் அவர் என்னன்னு தெரியாது. அவரு நல்ல வேகமா படிக்கிறீங்க, பரவாயில்ல, பிழை இல்லாம படிக்கிறீங்க. ரொம்ப
வாழ்த்துக்கள். ஏன் நல்லா எழுத்து நல்லா படிக்கிறீங்க. 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, பட்டைய கலப்புறீங்க. டக்கு 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 சும்மா சூப்பர் ஃபாஸ்ட்ல போகுது. சூப்பர் சூப்பர் அம்மா. பட 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 பட. ஆனா இனி என்ன பண்றீங்கன்னா, இனிமேல் நிதானமா பேசி வகுப்பெடுக்கிற மாதிரி வாங்க. இது வந்து ரைட்டு. இப்படி பேசுறதுனால கடகன்னு படிச்சுட்டு போக வேண்டியதுதான். அது லேட் ஆகுன்னு சொல்லிங்க ஐயா. பாக்குறவங்களுக்கு சங்கடமா இருக்குமேன்னு கொஞ்சம் ஸ்பீடா போறதுங்க. ரொம்ப இழுவையா போயிருமில்ல, மெதுவா படிச்சுட்டு போனா. ஆ நீங்க சொன்னா அது சரி, அது சரி. அது பரவாயில்ல. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் தெரியாது, தமிழே தெரியாது இவங்களுக்கு எல்லாம். யாருக்கு? வெங்கடாச்சலுக்கு தமிழை பத்தி எடுத்துக்கிட்டு படிக்கிறாங்க. அவங்க 4வது படிச்சிருக்காங்க, மறந்துட்டாங்க. ஏன்னா பெங்களூர் போயாச்சு, அது கன்னடம் தான். அவங்க கன்னடம் நல்லா படிப்பாங்க, ஆனா தமிழ் தெரியாது. அதான் விஷயமே. இதை விட ரொம்ப கொடுமை, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரியாது. அவராவது எழுத்துக்கூட்டி படிக்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற பிறந்த குழந்தைகளுக்கு யாருக்கும் தமிழே தெரியாது. போச்சு, அத்தனை நேரம் அவுட்டு. சரியா? இப்ப இந்த புத்தக 12ஆம் வகுப்பு 50,000 பேர் 1,00,000 பேர் எல்லாம் பெயிலுங்களாமாங்க. தமிழ் சப்ஜெக்ட் பெயிலுங்களாமாங்க. ஆமா ஆசமா சிபிஎஸ்சி மெட்ரிக் அதெல்லாம் பெயிலுங்களாமாங்க. தமிழ் பாடத்துல நிறைய பேர் எல்லாரும் அவுட்டு தான். சிபிஎஸ்சி அவரதான் முடிஞ்சு 35 போச்சு. எடுக்க முடியல. 35 சிபிஎஸ்சி எடுக்க தமிழே முடியல. இல்லைங்க. மெட்ரிக்லயும் தமிழே தமிழ் ஆப்ஷன் மொழிங்க. வேணா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விளக்கிட்டு போயிடலாம். அதனால அவங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணுல இருக்குதுங்க ஐயா, அவ்வளவுதான். முடிஞ்சது, அவங்க அவ்வளவுதான். மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க தப்பிச்சுக்குவாங்க, தமிழ்ல படிக்கிறவன் தப்பிச்சுக்குவான். ஏன்னா அவனுக்கு தானே அப்புறம் தமிழ்ல வேதம் இருக்குது, அவன் தப்பிச்சுக்குவான். மத்தவனா முடிச்சான் கதை, அவ்வளவுதான் முடிஞ்சான். சிபிஎஸ்சி கோயந்தா, அப்புறம் வந்து அப்புறம் வந்து நவோதயா நிர்வோதயா எல்லாம் கோயந்தாதான். அவன் எல்லாம் சாவுங்கடான்ற வேண்டியதுதான். ஏன்னா ஆரோக்கியம் என்னன்னு தெரியாது. ஆரோக்கியம் என்ன, வெள்ளக்காரனுக்கு ஆரோக்கியம் தெரியாது. இந்த விஜய் டிவில பாத்தீங்கன்னா நீயா நானாவுல ஆஹ் டாக்டர்ஸ் அதுக்கு இந்த சைடு இருக்கிறீங்க வந்து டயட் இருக்கிறீங்க நம்மள மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு எடுத்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஒரு வேளைக்குள்ள நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளையில உணவு எடுத்துக்க கூடாது, 3 நேரம் டைமுக்கு சாப்பிடணும். நீங்க அது நல்லா நோட் பண்ணுங்க, டைமுக்கு சாப்பிடணுமா. ஆமா, எவன் எழுதி வச்சு எவன் கண்டுபிடிச்சான்? அந்த மாதிரி எந்த டாக்டர் சொன்னதே இல்லை. உலகத்துல எந்த மருத்துவரும் சொல்லலை. உலகத்துல ஆங்கிலேயர்களே அலோபதியை கண்டுபிடிச்சவனுங்களே அந்த மாதிரி சொல்லலங்க. ஆனா இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க. அதுதான் தப்பு. அது மட்டும் இல்ல, ஹிப்போக்ரட்டஸ், அவர் பேர் வந்துட்டு ஹிப்போக்ரட்டஸ் என்ன சொல்றாருன்னா, காய்ச்சல் வந்துட்டா உணவே திங்காதேங்கிறாரு ஹிப்போக்ரட்டஸ். அந்த ஹிப்போக்ரட்டஸ் தான் ஹிப்போக்ரட்டஸ் பேர், ஹிப்போக்ரட்டஸ்ங்கிற பேர்ல தான் வந்து இந்த சத்திய பிரமாணம் எடுப்பாங்க. அவர் பேர்ல தான் இன்னைக்கும் அமெரிக்கால இருக்கிறோம், இங்கிலாந்து இருக்கிற என்ன பண்ணுவாங்க, இந்த ஹிப்போக்ரட்டஸ் பேரை வச்சு இந்த பாம்பு மாதிரி பின்னி இருக்கு, இப்படி பாம்பு மாதிரி, அது வச்சு சத்தியப்பிரம். யாருன்னா அந்த ரோமன் அந்த மருத்துவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை உணவு தான் சொல்றாரு. ரெண்டாவது, உணவுங்கிறது யாருக்கு இந்த டைமுங்கிறது கிடையாது. தப்பு, அது அடிப்படையே தப்பு. சரி, நம்ம அங்க விட்டுருவோம். அவன் அப்படி சொன்னதான் அவங்க சாகணும். யாருங்க அப்படி சொல்லி சொல்லி மக்களை சாகடிக்கிறதுல அந்த பேய் சரியாக இருக்கிறது. அதை எம்பிபிஎஸ் பேயின் மூலமாக மக்களை சாகடிக்க வேண்டும். அதுதான் சொல்றேன் பாருங்க, எல்லா வடிவத்திலும் உணவு பழக்கம் உள்ளே வந்து புங்குறதான் அது. அவன் அப்படித்தான் சொல்லணும். யாரு டாக்டருங்க அந்த புக்கை தாண்டி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல அவங்க யோசிக்கவே கூடாது, முட்டாளாத்தான் இருக்கணும். என்னது முட்டாளாத்தான் இருக்கணுங்க. அதுதான் இயற்கையின் சட்டம். அதான் இயற்கையின் சட்டம். ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு 2016 இது அலோபதி டாக்டர் வந்து உணவை நிறுத்து பழகுங்கன்னு சொல்லி 2016 மணி நேரம் உணவு நிறுத்தினீங்கன்னா புற்றுநோய் நல்லாங்கிறாரு. அதை எவனும் பேச மாட்டான், எவனுமே பேச மாட்டாங்க. அப்புறம் காய்கறி பழங்கள் நோபல் பரிசு வாங்கியாச்சு. 1998 ஒரு அமெரிக்க மருத்துவர் அவரு சொல்றாருன்னா, நீங்க அதிகமாக கீரையும் பழங்கள் சாப்பிட்டால் எல்லா அடப்பு நீங்கும், ஆரோக்கியம் பெறுங்கிறாரு. அதை எவனும் பேச மாட்டான். உங்க உடம்பு அமிலத்தன்மையா மாறிவிட்டால் புற்றுநோய் வரும், அது எவனும் பேச மாட்டான். ஏன்னா நீ வந்து மருந்தை கொடுத்து நீயும் சாகணும், உங்ககிட்ட மருந்து வாங்குறவும் சாகணுங்கிறத இயற்கை சட்டம். அதாவது அப்படி சாகுற, ஏன் சாகுறீங்க, ஏன் நோய் வந்து சாகுறீங்க, எவனும் எந்திரிச்சு கேட்க மாட்டான். ஏன் நீயும் தான் நோய் வந்து சாக போற, நானும் தான் நோய் வந்து சாக போறேன், இது என்னையே மருத்துவம்னு கேட்கணும். என்னது கேட்கணும், கேட்க மாட்டாங்க. அதைத்தான் நீயும் இவ்வளவு இப்ப நான் இவ்வளவு கட்டுப்பாட்டு இருக்கிறேன், நானும் இவ்வளவு கட்டுப்பாட்டு இருக்கிறனால இவங்க இந்த உணவு கட்டுப்பாடுன்னு சொன்னாவே அவனுக்கு கொலை நடுங்க. யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு. உணவு கட்டுப்பாடுன்னு சொன்னா கொலை நடுங்குது இல்ல. அப்ப வெங்கடேசன் இப்ப எழுதியிருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. இப்ப 25 வருஷம் இந்த புத்தகம் வந்து நம்ம ஊரு டாக்டர் வெள்ளைக்காரன் தானே, அவனோட மூளை தானே இவன் படிச்சுட்டு இருக்கிறாங்க.
அதைத்தான் சொல்றேன். இதுதான் விஷயம். சரி, முடிச்சுக்கலாமா? நேரமாச்சு. வேற ஏதாவது செய்தி இருக்கா? இப்ப நீங்க உங்களுக்கு 36 மணி நேரம் முடிஞ்சதா? உங்களுக்கு அம்மையார் உங்களுக்கு முடிஞ்சதா? தேவிக்கு ஆமா, நானு காய்கறியோட இப்ப சாப்பிட்டுனுங்க 7:45. சரி, நீங்க அப்புறம் நாளைக்கு நாளைக்கு செடியில 36 கத்திரிக்காய் இருந்துச்சுங்க ஐயா. ஆ கத்திரிக்காய் இருந்துச்சுங்க, ஒரு 2 தக்காளி வச்சுங்க, வெங்காயம் போட்டுங்க, கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டு 3 விசில் விட்டுங்க, சாப்பிட்டுங்க. ஓ, கத்திரிக்காய் கடைசல். கத்திரிக்காய் கடைசல் நல்லா இருக்கு. ஒரு கைப்பிடி அவள் உள்ள போட்டு வேக வச்சுக்கணுங்க. அதான் அவரும் பண்ணியிருக்காரு. கரெக்ட். அது போதும் 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 போதும். எடை எவ்வளவு குறைஞ்சிருக்கீங்க? எடை 4.5 கிலோ குறைஞ்சிருக்குதுங்க ஐயா மொத்தமா. 4.5 கிலோ குறைஞ்சிருக்குது. அவருக்கு 4.5 கிலோ குறைஞ்சிருக்குது. உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குதுங்க ஐயா வெங்கடாச்சலம்? எனக்கு 57 இருக்குது. எவ்வளவு இருந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் இருந்தது 76. சரி, இப்ப 57 வந்திருக்குதா? சரி சரி. 56, 5300 இப்படி பேலன்ஸ் ஆகுது அந்த 1 கிலோவில. ஆமா, இப்ப சண்முகம் வந்தாரு. சண்முகம் கூட 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தாரு. அந்த வழியில கொஞ்சம் மாறி இருக்கு. வழியெல்லாம் மாறி இருக்குது. அது மாறிட்டே இருக்கும். அது மாறி இங்க வலிக்கும், அப்புறம் இங்க வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் இங்க வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி அப்படியே மண்டை பிடிச்சி ஆட்டுற என்னென்னமோ அது பண்ணிக்கிட்டே இருக்கு. எதையும் கண்டுக்கூடாது. எதையும் அங்க எந்த நோயும் இருக்காது. அங்க எந்த நோயும் இல்லை. சும்மா அந்த அணுவெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். அங்க இருக்கும். ஆமா, நீங்க பாட்டுக்கு சுத்தப்படுத்திட்டே போக வேண்டியதுதான். அப்புறம் 11 மணிக்கு பேசினாரு. ராத்திரி 10:45 பேசினாரு. ஒண்ணு வெங்காயமும் ஒரு 50 கிராம் வெங்காயம் பொடி நறுக்கி ஒரு 50 கிராம் அவளே 2 போட்டு பிணைஞ்சு அப்படியே தின்னுங்க அப்படின்னு தின்னீங்கன்னா அந்த கொஞ்சம் கரகரன்னு சரியா போகணும். அப்புறம் தூக்கம் வரலைன்னா தூக்கம் எப்படியா வரும்னு தூக்கம் குறையும் அப்படின்னு. அது அப்புறம் தூக்கம் அது வர்றப்ப தூங்கிக்காது. தூக்கம் வரலன்னு பேசினாரு. அது வர்றப்ப தூங்கிக்கோ. அப்புறம் காலையில் பார்த்தா அப்புறம் ஐயோ நான் தூங்கிட்டேங்க, அப்புறம் ஏன் வரலன்னு கேட்ட நல்லா தூங்கிட்டேங்கிறாரு. சரி விடு, தூக்கம் வரும், அது வராது. அது உடம்புனாவே ராஜா வாழ்க்கை கிடையாது. எல்லாத்தையும் பண்ணி நோண்டி நொங்கு எடுத்துதான் உனக்கு கரெக்ட் பண்ணும். சும்மா என்னங்க ஒரு சித்திர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல நம்மளை விட்டு அவன் நம்ம மாமல் நிலைமைக்கு போகணுன்றது அதனுடைய குணம். இதுங்க அதுதான். அது முடிவு பண்ணி அது என்ன வேணா பண்ணு. இங்க தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, இங்க தலைவலிக்கிற மாதிரி, இங்க அப்படியே கடக்கடாங்க குடுங்க, அங்க இழுக்கும் படிக்கும், எல்லா வேலையும் பண்ணும். பண்ணி ஏன்னா சொகுசா தின்னு தினவெடுத்தாச்சு இல்லையா? அப்புறம் அதெல்லாம் சும்மாவா? அது 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 என்ன பண்ணா பழுது பாக்குது. உனக்கு நட்பு தான் செய்யுது. உடனே ஐயா தூக்க வரல பின்ன செத்தா போய் தூக்க வரலையா? ஒரு நாள் 2 நாள் ஏங்க 50 வருஷமா 40 வருஷம் 30 வருஷமா மருந்து மாத்திரை போட்டே தூங்கிட்டு இருக்கு. அவனை யாரும் கேட்கறது இல்ல. மாத்திரை போட்டே தூங்கிட்டு இருக்குது. மாத்திரை போட்டே தூங்கிட்டு இவரை மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தாரு. யாரு? தூங்குறதே. ஆமா, திருமாறன் ஐயா. திருமாறன் இப்பதான் அவருக்கு தூக்கமே வருது. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? 3 நாள் போலாம கருப்பட்டிலே ஓடுங்கன்ற. நான் கருப்பட்டி 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 27 நாள் வரைக்கும் கருப்பட்டிலே இருந்திருக்காருல்லங்க. 20 நாள் கருப்பட்டி, 30 நாள் தண்ணி, 50 நாள் பண்ணிருக்காரு. அதே திருப்பி என்ன பண்ணி மறுபடியும் போடுன்றேன். அது போட்டுட்டே ஒண்ணும் பண்ணாது, எடையும் குறையாது. அவ்வளவுதான். சும்மா அப்படி போட்டுட்டே இருக்க வேண்டியதா. சும்மா அப்படியே வாயில போட்டு அப்படியே கொடுக்கறக்கனாண்டு பழகி இருக்கும் இல்லையா? அதுக்காக அப்படியே ஓட்டிக்க வேண்டியது. ஆனா இங்கதான் சக்தி வந்துகிட்டே இருக்கு. ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கு. குவாண்டம் தான் ஹியூமன். உடம்பே பிளாக் ஹோல். உடம்பே கருந்துளை, பிளாக் ஹோல். நம்ம உடம்பே பிளாக் ஹோல். நட்சத்திரம், கருப்பு நட்சத்திரம். என்னது? கருப்பு நட்சத்திரம். சக்தி வெளிவிடும், இரவு சக்தி உள்ள இழுத்துக்கும். சக்தி பகல சக்தி வெளிவிட்டு இரவு சக்தி உள்ள இழுத்துக்கும். தாவரம் என்ன பண்ணும்? பகல் இடம்னு சக்தி தாவரம் என்ன பண்ணோம்னா சக்தி தயாரிச்சு இரவுல வெளியிடும். அந்த மாதிரி இது எல்லாமே உயிர்னாவே இப்படித்தான் நடக்கும். உயிர் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, இந்த விண்வெளி எல்லாமே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதுலதான் இயங்கும். எலக்ட்ரான் என்ன பண்ண? எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதை பேசிக். இது எல்லாரும் இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம பேசுறோம், அது பேசுறது இல்ல. அப்ப இது ஏமா இதுக்கெல்லாம் சக்தி யாரு கொடுக்கறது? இட்லியா தோசையா? அதே சரி, இப்படி பேசுற டாக்டர் எவனா சாவாம இருக்கானா? நோய் வராம இருக்கானா? அத்தனை பேரும் புற்றுநோய் தான். இன்னைக்கு பேர் ஒரு 50 கருத்து போட்டிருப்போம் பாருங்க. எத்தனை பேர் நோயில செத்தான்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல போட்டிருந்தேன், படிச்சு பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல போட்டே தான் இருக்கிறேன். அதுல பார்த்து 50 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அந்த 50 பாயிண்ட் எப்படி எவன் செத்தான் அப்படியே போட்டே இருப்பேன். மருத்துவர்கள் எப்படி செத்தாங்க, உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் எப்படி செத்தாங்க, உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் எப்படி செத்தாங்க, எல்லாமே அந்த பட்டியல போட்டிருக்கேன்.
சும்மா போட்டு வைக்கிறத எவன் செத்தான்னு பார்த்து அவர் டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். அது இருக்கு சாட் ஜிபி எவன் எப்படி செத்தான்னு போட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். அதுக்கு தானே வேலை, தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுங்க. இவன் இப்படி செத்தான், அவன் அப்படி செத்தான், இது இப்படி செத்தான். ரைட் ரைட் ரைட். ஓஹோ அப்படின்னா நாம அப்படியே இல்ல, நம்ம நம்ம பழக்க வழக்கம் நம்ம வந்து பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் எதுக்கு வாய் ருசி ஏன் இருக்க வேண்டும், ஏன் பசிக்க வேண்டும், ஏன் சாப்பிட வேண்டும் தத்துவமே கிடையாது. அதனாலதான் அதில் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. காலை 4:30 மணிக்கு சந்திப்போம். ரைட், நன்றி.